என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மார்ச் 1ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தர் தரும் சுதந்திரங்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 30:1 முதல் 21 வரை. கர்த்தர் தரும் சுதந்திரங்கள். நான் தேவனா. ஆதியாகமம் 30:2. சாராள், ரெபேக்காள், ராகேல் என்று வரிசையாக 3 தலைமுறையினருக்கும் முதலில் பிள்ளை பேறு இல்லை. சாராளுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். நெடுநாள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. ஆனாலும் தேவன் நியமித்த வேளையிலே இவளுக்கு ஈசாக்கு பிறந்தான். ஆபிரகாம் சாராளுக்காக ஜெபிக்கவில்லை என்றாலும் கேராரிலே தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டதால் தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆதியாகமம் 20:18. ஈசாக்கு மலடியாயிருந்த தன் மனைவி ரெபேக்காளுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்ய அந்த வேண்டுதலை கேட்டருளியதால் ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். ஆனால் யாக்கோபு தன் மனைவி ராகேல் எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன் என்று சொன்னபோது கோபம் கொள்கிறான். தன் தகப்பனையும் தாத்தாவையும் போல வேண்டுதல் செய்திருந்தால் நலமாயிருந்திருக்கும். இன்று மலட்டுத்தன்மையை போக்க மருத்துவ சிகிச்சைகள் வந்துவிட்ட போதிலும் கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுக்காவிட்டால் மருத்துவம் எல்லாம் விருதாதான். ராகேல் பிள்ளைகளை பெற்ற தன் சகோதரி லேயாள் மீது பொறாமை கொள்கிறாள். இது இருவருக்கும் இடையே பகையை உருவாக்கி புருஷனுக்காக போட்டி போட வைக்கிறது. யாக்கோபுக்கு 2 மனைவியர் மூலமாகவும் அவர்களுடைய வேலைக்காரிகள் மூலமாகவும் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஏதேன் தோட்டத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வகையில்தான் ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார். நோவா, ஈசாக்கு போன்றோர் தவிர ஆபிரகாம், யாக்கோபு என்று பலர் பல மனைவியரை மணந்திருந்தனர். இது தேவன் ஏற்படுத்தவில்லை. மனிதரால் ஏற்பட்ட பலதார மனம் கிறிஸ்துவுக்கு பின் மறைந்துவிட்டது எனலாம். தூதாயும் கனி. இதை சாப்பிட்டால் குழந்தை பிறக்கும் என்பது மூட நம்பிக்கையாக இருக்கலாம். ஏனெனில் அக்கனியை ராகேல் சாப்பிட்டாலும் முதலில் குழந்தை பிறந்தது லேயாளுக்குத்தான். எனவே பிள்ளை பேறு என்பது முழுக்க முழுக்க கர்த்தரால் வரும் சுதந்திரமே. இன்றும் பல தம்பதியருக்கு குழந்தை இல்லை. சிலர் மருத்துவ முயற்சியில் வெற்றி காண்கின்றனர். இன்னும் சிலர் தத்தெடுத்து வளர்க்கின்றனர். இது நல்லதே. அனாதை குழந்தைகளுக்கு ஆதரவு கிடைக்கிறது. தத்தெடுக்கும் பெற்றோருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆபிரகாமின் வாழ்க்கையில் அவர் சாராளுக்கு பிறந்த ஈசாக்கை மட்டும் தன்னுடனே வைத்து கொண்டு மற்ற பிள்ளைகளுக்கு நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிவிட்டார். யாக்கோபோ அப்படி செய்யவில்லை. யாக்கோபு பெற்ற 12 பிள்ளைகளையும் கோத்திர பிதாக்களாக்கி கானான் தேசத்திலே அவளுடைய சந்ததியினருக்கு இடம் பிரித்து கொடுக்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். வேலைக்காரிகளின் பிள்ளைகளும் சம அந்தஸ்து பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஜெபம். தேவனே, எங்கள் குடும்பங்களை பிள்ளைகளால் உயிர்ப்பியும் புதுப்பியும். ஆமேன்.